முந்திரி பருப்பு நினச்சாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது வந்து ஸ்வீட்ஸ் தான். ஏன்னா முந்திரி தான் ஸ்வீட்ஸில் நிறைய சேர்க்கறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான முந்திரி பருப்பு வச்சு ஒரு புலாவ் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பு புலாவ் செய்யறதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். பாஸ்மதி அரிசியை சுத்தமாக கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் எடுத்து இதில் பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பீஸ் ஜாவித்ரி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதில் 100 கிராம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். முந்திரி பருப்பு நல்ல கோல்டன் கலர் வந்த பிறகு இதில் 2 பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணணும். அரிசி போட்ட பிறகு இதில் 1.25 கப் தண்ணி ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியம் ஹையில் வச்சு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணணும். அருமையான முந்திரி பருப்பு புலாவ் தயாராக இருக்கு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு ஸ்பெஷல் முந்திரி பருப்பு புலாவ். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது நீங்கள் வெறுமனே சாப்பிடலாம், இல்லைனா தயிர் பச்சடி வச்சு தொட்டு சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.